கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் உடைய சத்தத்தை குறித்தும் அவருடைய செய்கையை குறித்தும் பார்க்கிறோம். ரெண்டும் ஆச்சரியமானது. பிரியமானவர்களே, அது பெரிய காரியம், கிரகிக்கக்கூடாத, நம்மால் விளங்கி கொள்ள முடியாத, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பிரியமானவர்களே காரியங்களை அவர் நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை, அவருடைய வார்த்தையிலே அற்புதம், அவருடைய வார்த்தையிலே ஜீவன். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையிலே மேன்மையை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய ராஜரீகம், அவருடைய அதிகாரம், பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையினால் ஒவ்வொரு சிருஷ்டிப்புகள் மேலும் அது தாபரிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய பிரசன்னம் என்பது பிரியமான இடி முழக்கம் போன்றும் ஒரு மின்னலை போன்றும் காணப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவருடைய பரிசுத்தமும் அவருடைய வல்லமையும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாத்ராகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் வாசிப்போம். பிரியமானவர்களே, 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாயின் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நல்லவர், அவருடைய வார்த்தை பிரியமானவர்களே அங்கே எப்படி வல்லமையாய் எக்கால சத்தம் போன்றும், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் ஒரு அக்கினியை போன்றும் விளங்கிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். இடி முழக்கம் போன்று, மின்னல் போன்று, அவருடைய மகாபலத்த சத்தம் போன்று. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தின் மூலமாய் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால் நாம் கலங்கி போக வேண்டியது இல்லை. மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 3 முதல் 9 வரைக்குள்ள வசனங்களை கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அது வல்லமை உடையது, அது பெண்மானை ஈன பண்ணக்கூடியதாய் இருக்கிறது, கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியதாய் இருக்கிறது, காண்டாமிருக குட்டிகளை போல பிரியமானவர்களே லீபனோனும் சீரியோனையும் துள்ள பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அக்கினி ஜுவாலைகளை பிளக்க பண்ணுகிறது, வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆதலால் அவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது என்றெல்லாம் அவருடைய சத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த சத்தம் நம்மை அழைக்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்மை ஆறுதல் படுத்துகிறது, தேர்தல் படுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எரேமியாவின் புத்தகம் பிரியமானவர்களே 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நாம் பார்க்கிறோம். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர்கள் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார் என்று சொல்லி நமக்கு வேண்டிய திரளான தண்ணீரை, மழையை, அதுவும் ஆசீர்வாதமான மழையை அவர் எப்படி அங்கே பொழிய பண்ணுகிறார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம்.
மாத்திரமல்ல, யோபுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10 மற்றும் 5ஆம் அதிகாரம் 9வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வேதம் முழுவதும் அவருடைய அதிசயங்களும் அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். செங்கடலை 2ஆக பிளந்ததாக இருந்தாலும், யோர்தான் வழியாக பாதையை அவர் ஏற்படுத்தினதாக இருந்தாலும், வனாந்தரத்திலே காடைகளை கொண்டு மன்னாவை கொண்டு அவர் போஷித்ததாக இருந்தாலும், பிரியமானவர்களே, கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கதாக இருந்தாலும், புதிய ஏற்பாட்டிலே மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறதா இருந்தாலும், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குறதா இருந்தாலும், பிரியமானவர்கள் கடலின் மேலே நடக்கிறதா இருந்தாலும், காற்றையும் கடலையும் அதட்டுகிறதா இருந்தாலும், இவையெல்லாம் அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள். இவற்றை நம்மால் கிரகிக்க முடியாது, நம்மால் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள முடியாது. நாம் ஒன்று செய்வோம், விசுவாசிப்போம். ஆண்டவரே, உம்முடைய செய்கை வல்லமையானது, பெரிய காரியங்களை நீர் செய்கிறவர். மாத்திரமல்ல, உம்முடைய சத்தம் எங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவராயிருக்கிறார். அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது என்று சொல்லி, பிரியமானவர்களே, அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் யோபுவின் புத்தகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர் பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி 25:7 நாம் பார்க்கிறோம். அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இன்னும் ஏசாயா 40:22 பார்க்கிறோம். அவர் பூமியை உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். அவர் அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்றும், காற்றுக்கு அது நிறைய உண்டாக்குகிறார் என்றும், அவர் மின்னலை ஏற்படுத்துகிறார் என்றும், மழையை பெய்விக்கிறார் என்றும் நாம் இதே யோபுவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எப்படியாக மழையை அவர் பெய்விக்கிறார் என்று சொல்லி யோபு 36ஆம் அதிகாரத்திலே, பிரியமானவர்களே, 27 முதல் 33 வரைக்குள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய யோசனைகள், அவருடைய வழிகள் நம்மால் ஆராய்ந்து முடியாது என்று சொல்லி ஏசாயா 55:8-9 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். வெறும் கடலை, மகா சமுத்திரத்தை வெறும் மணலை கொண்டு அவர் அணையாக வைத்திருக்கிறார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் வார்க்கப்பட்ட கண்ணாடி போல கெட்டியான ஆகாய மண்டலங்களை அவர், பிரியமானவர்களை, பூமிக்கு மேலே ஏற்படுத்தியிருக்கிறார் என்றும், மேகங்கள் தொங்கும்படி அதற்கு நிறைய உண்டாக்கியிருக்கிறார் என்றெல்லாம் நாம், பிரியமானவர்களே, அநேக காரியங்களை நாம் யோபுவின் புத்தகத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை, அவருடைய சத்தம் நமக்கு ஆறுதலும் தேறுதலும் அற்புதமும் வல்லமையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய காரியங்களை ஒப்புவிப்போம். அவரே நமக்கு கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு இன்றும் என்றும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். God bless you.